ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனடாவில் இருந்து முரளி ரூபி அண்ட் அவங்க தான் கொடுக்க சொல்லியிருக்கணும். 50 சாப்பாடு. இது வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு தான் இந்த சாப்பாடு போகுது. வெள்ளம் புயலால் அதுவும் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலையக பக்கம் தான் போகுது. இதை கொண்டு நான் 50 சாப்பாட்டை சமைச்சு நான் கொண்டு போய் எங்கள் அந்தோனியரப்பா கோயிலில் ஃபாதர்கிட்ட கொடுத்துருவேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வருவி நம்ம மற்ற ஃபாதர் மேர் அங்கால இருக்கிற ஃபாதர் மேர்லாம் வந்து கொண்டு போயிடுவேன். நேரத்துக்கு கொடுக்கணும் சாப்பாடு. 11:30க்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம் சாப்பாடு. அப்போ தான் அவங்க அங்கே கொண்டு போகிறதுக்கு அப்படியே 3-4 மணித்தியாலம் ஆகும். அதுக்குள்ளே தங்களுக்கு டைம் சரியாக இருக்குமென்ட்டு ஃபாதர் சொல்லியிருந்தார். சிக்கன் குழம்பு, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு பொரிச்சு போட்டு மோதி மாதிரி ஒரு ஸ்டைலில் செய்ய போகிறோம். முட்டையாக வைக்க போகிறேன். இவ்வளோ தான் சாப்பாடு. கடகடண்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா எல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? இப்போ வாங்க கடகடண்டு சமையல் ஆரம்பிக்கலாம். இந்த சாப்பாட்டை கொடுத்த கனடாவில் இருக்கிற முரளி ரூபி என்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடகடண்டு முதல் உளியை வச்சுட்டு வரலாம். இப்போ உளியை வைப்பேன். இப்போ உள்ள கொதிக்கட்டுக்கு முள்ளுக்கு நாங்கள் கறியை ரெடி பண்ணுவோம். இதில் சட்டியை வைப்போம். குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு சட்டி சூடாட்டுக்கும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காயை பிரட்டுறதுக்கு இங்கெல்லாம் சட்டியை வச்சாச்சு. முட்டை பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அவிச்சிட்டேன். இங்கே பாருங்க, முட்டையெல்லாம் அவிச்சு கோதெல்லாம் உடைச்சி வச்சாச்சு. இங்கெல்லாம் இறைச்சியெல்லாம் கழுவி துப்புராக்கி எடுத்தாச்சு. கத்திரிக்காயெல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ இதில் கத்திரிக்காய் பிரட்டலை ரெடி பண்ணிட்டோம்டா. இதில் குழம்பு, அங்கால சோறு அவிச்சிட்டோம்னா கடகடன்னு பாசலை கட்ட வேண்டியா. சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்ப்போம். இது வந்து கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெய் தான். இது கத்திரிக்காய்க்கு, இங்கால குழம்புக்கு எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயம் சேர்ப்போம். கருவேப்பிலை, ரம்பையில், இங்காலையும் பாருங்க எண்ணெய் சூடாயிட்டு இது வந்து கத்தரிக்காய்க்கு கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, ரம்பையில், வெங்காயம், பச்சை மிளகாய், இங்கால கத்தரிக்காய்க்கும் போடுவோம் பச்சை மிளகாய். இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாம் வதங்குது. இனி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். இது கத்தரிக்காய்க்கு, இங்கால இறைச்சிக்கு. இப்போ இதில் பச்சை வாசம் போகட்டுக்கும் வதங்கி. இதுக்கும் கலந்துருவோம். பழம் சேர்ப்போம். இது வந்து கத்தரிக்காய்க்கு, இங்கால குழம்புக்கு. தக்காளி பழம் வதங்கட்டுக்கு. இதுவும் தக்காளி பழம் வதங்கட்டுக்கு. பழம் வதங்கிட்டு இறைச்சியை சேர்ப்போம். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த இறைச்சியிலேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். இப்போ கலந்து விட்டுட்டு குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. சோபா சாஸ், கறி பவுடர் நீங்களும் பவுடர் போடலாம். இது 4வது கரண்டி. 5, 6, 7, 8 கரண்டி போட்டுருவேன். இப்போ கலந்து விடுவோம். கலந்து விட்டோம்னா அந்த கறித்தூள் எல்லாம் சேர்ந்து அந்த கறித்தூளோட பச்சை வாசம் எல்லாம் போய் அப்படியே சிக்கன் அவிஞ்சு வரும். மூடி விடுவோம். இங்கே பாருங்க வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டுது. தக்காளி பழம் எல்லாம் நல்லாவே வதங்கிட்டு இனி இதில் வந்து கொஞ்சமாக மாசி தூள் போடுறேன். மாசி கருவாட்டு தூள். இதை கலந்து விடுவோம்.
இதோட கட்டைத்தூள் சேர்க்க போகிறேன். கட்டைத்தூள் சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இங்கால பாருங்க கத்திரிக்காயை பொரிச்சு வச்சிருக்கிறேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி பொரிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதை சேர்ப்போம். இதோட கொஞ்சமாக தேங்காய் பால், முதலாம் பால் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கலந்து விட்டோம்னா அப்படியே ஒரு கொதிச்சோன்னா இறக்க வேண்டியா. உப்பு போடையில் உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ கத்திரிக்காய் இறக்க போகிறேன்னு பாருங்க. கொஞ்சமாக மல்லியில் போட்டுட்டு இறக்க வேண்டிய போட்டுட்டு கலந்து விடுவோம். இறக்குவோம். பார்த்தீங்களா, இறக்கி போட்டு இதில் மாற்ற வேண்டிய. இப்போ குழம்பை மாற்றியாச்சு. இந்த அடுப்புக்கு பாருங்க, நல்லா இறைச்சி அவிஞ்சு வருது. தண்ணியே சேர்க்கையில் பாருங்கள் இப்படி தண்ணி விட்டு வருதுண்டு. இனி வந்து தேங்காய் பால், இது வந்து முதலாம் பால் கொஞ்சம், இதோட 2ஆம் பால் 3ஆம் பால் இப்போ கலந்து விடுவோம். கொதிக்கட்டுங்க. இதில் குழம்புக்கு வாசத்துக்கு அரைச்சி எடுக்க போகிறேன். ரம்பையில் பட்டை, ஏலக்காய், மிளகு, சின்ன சீரகம், கடுகு, பெருஞ்சீரகம், தேங்காய்ப்பு கொஞ்சம், இதோட ரம்பையில் கருவேப்பிலை. இதை வந்து ஒரு லைட்டாக வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வறுத்தெடுத்தாச்சு. இனி இதை அரைச்சி எடுப்போம், இல்லாட்டிக்கு இடிச்சு எடுப்போம். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு பாருங்க, நல்லாவே பொங்குது. அரிசியை கழுவி எடுப்போம். இப்போ பாருங்க, தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு பார்த்தீங்களா, மஞ்சள் தூள் போடுவோம். ரம்பையில் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இது அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இனி மூடி விடுவோம். சோறு அவியட்டும். இப்போ குழம்பை பார்ப்போம். சுடு பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு வருது. இப்படி இருந்தால் தான் குழம்பு விட்டு விடலாம் வடிவாக, ஆகலும் வற்ற விடாமல். இங்கே வாசத்துக்கு பாருங்கள், வறுத்து நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். இதை சேர்ப்போம். இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி கொதிச்சோன்னு இறக்க வேண்டியான். இப்போ குழம்பு இறக்க போகிறேன். மல்லியில் போடுவோம். போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இறக்க வேண்டிய. பார்த்தீங்களா, நல்ல வாசம் அப்படியே மூக்க துளைக்கிறது. பார்த்தீங்களா, இப்படி இருக்கும். இப்படி குழம்பு இருந்தால் தான் சோறு கவையை குழச்சி சாப்பிட சரியாக இருக்கும். இனி குழம்பு இறக்குவோம். இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இந்த பதத்தில் வடித்தா தான் சரி. அடுப்பை நிப்பாட்டுவோம்.
இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி நீ கடற்கரை கட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு, மஞ்சள் சோறு, இங்கெல்லாம் சிக்கன் குழம்பு, கத்திரிக்காய் பாருங்க பிரட்டர் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் பொரிச்சிட்டு இங்கெல்லாம் முட்டையாக வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் கடற்கரை சாப்பாடுகளை கட்டுவோம். சோறு, அதுக்கு பிறகு கத்திரிக்காய், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பு, இதோட முட்டை உண்டு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் கடற்கரை கட்டி எடுப்போமா. இப்போ சாப்பாடெல்லாம் போட்டாச்சு, கட்டுவோம் பேக்கில். வந்துட்டோம். இப்போ கொண்டு போய் சாப்பாட்டை கொடுக்க போறோம் உங்களுக்கு. பாப்பா இதுக்கு நின்று நான் பார்த்துக்கணும். வாங்க சரி. சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 சாப்பாடு 100 சாப்பாட்டுக்கு மேலே தான் என்னட்ட எதிர்பார்த்தவர். ஆனால் என்னட்ட இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 சாப்பாடோட தான் இருந்தது இந்த வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்க சொல்லி. அதால் பார்த்தீங்கன்னா நான் 50 சாப்பாடு தான் கொண்டு போனால் மிச்ச சாப்பாடெல்லாம் நம்ம கோயிலே சமைச்சு எல்லாம் பார்சல் கட்டிக்கொண்டு நிற்கணும். இப்போ கடை கொடுத்துட்டு வந்தாச்சு. எனக்கு சந்தோஷம் என்ன சொல்லுங்கள், ஃபாதர் கேட்டால் நேற்று நீங்கள் தான் கொண்டு வந்து நீங்கள் நான் ஓம் ஃபாதர் நீட்டாக பாக்ஸில் நான் போட்டு வடிவாக கட்டி கொண்டு வந்திருக்கீங்க, நல்லா இருந்துச்சு சாப்பாடுன்னு சொன்னேன். எனக்கு அப்படி சந்தோஷமாக இருந்துச்சு. நான் தெரியுமா, அதே மாதிரி
இன்றைக்கு திருப்தியாக எல்லா சாப்பாடும் 50 சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு நீங்களும் உங்களால் முடிஞ்ச சாப்பாட்டு உதவிகளை போய் ஃபாதரோட கதைக்கு செய்யலாம். சரியா? இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சாப்பாடெல்லாம் பார்த்துக்கணும்னு சொன்னால் மலையை பார்த்து தான் போகுதுன்னு ஃப்ரெண்டு. அங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டா.